ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யா. இன்றைக்கி நான் எதிர்பார்த்த நாள் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. இந்த நாள் எப்படா வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ முக்கியமாக ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன். யார் என்னங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஐடியை 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். சாமி கும்பிட்டாச்சு ஒரு வழியாக. அம்மா முருகா, லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. என் முருகர் தான் எனக்கு எப்போவுமே துணை. ஒரு வழியாக எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு சப்பாத்தி, காலைக்கு பூரி செஞ்சுட்டு, அப்புறம் மதியானத்துக்கு புளி சாதம், அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு, ரைஸ்க்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை துவையல், அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பிளேட்டு, அப்புறம் சாப்பாடுறதுக்கு வத்தல், தொட்டுக்கிறதுக்கு, அப்புறம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சாமியும் கும்பிட்டாச்சு ஒரு வழியாக. மழை வேற வரும் போல இருக்குது. நம்ம கிளம்புற நேரத்தில் முருகா எப்படியாச்சும் நல்லபடியாக ஒரு வழி காமிடா அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு எடுத்து இது போகிற நேரத்தில் இவ்வளோ மழை வந்துருச்சு. ஐயோ சாமி, கிளம்ப போகலான்னு பார்த்தா பார்த்தீங்களா, சோதனை. இதெல்லாம் ஒரு சோதனைன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். அதுக்கு நடுவில் இது ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கலாம். பத்து நிமிஷம் பெஞ்ச மழைக்கு இவ்வளோ தண்ணியா? ஐயோ சாமி முருகா. இல்லை கிளம்ப முடியல, அவ்வளோதான். கார் புக் பண்ணியாச்சு. போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றதை காமிக்கிறேன். பாய். தேஷா, திருச்செந்தூர் போலாமா? ட்ரெயின் வந்துருச்சு பாரு. போலாமா? நாளைக்கு காலையில வர போறோம் திருச்செந்தூருக்கு. யாரெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படியே ஒரு வழியாக நம்மளோட கோச்சிங் பிளேஸ்க்கு உட்காந்தாச்சு. அந்த டைமில் வர சரியான மழை. ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1/2 நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பெய்யறதுலேயும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் லக்கேஜ் எல்லாம் அவங்கவுங்க சேஃபாக வச்சுக்கிட்டு உட்காந்துட்டோம். பசங்க தான் ஒரே ஆட்டம், ஜாலியாக இருந்தாங்க. எப்படியோ 6:30க்கு பக்கமாக ட்ரெயின் வேறு வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்களும் லாங் ட்ராவல் போகிறது. ஸோ என்னென்னலாம் நடக்குதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் திருச்செந்தூர் பற்றி அப்டேட் பண்ணுறேன். எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயின் ஏறி நம்மளோட சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். பசங்களுக்கு தான் ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க ஆயாட்டா தாத்தாட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே டைம் ஆகிடுச்சுன்னு நாங்களும் படுத்துட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக 4:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக திருநெல்வேலி வந்துருச்சு. இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி வந்தாச்சுப்பா ஒரு வழியா. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு திரும்ப எப்போ ட்ரெயின் பார்த்தா 7 மணிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 7 மணிலேருந்து ஆரம்பம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 4:30க்கு பக்கமெல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவுட் பஸ் பிடிச்சி போயிடுங்க. ஏன்னா 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக திருச்செந்தூர் கோவிலுக்கே போயிடலாம். ஸோ அப்படி நாங்கள் முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு. அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல, எங்களுக்குமே ஃபஸ்ட் டைமா. ஸோ எல்லாருக்கிட்டையும் விசாரித்தோம். ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு தனியாகவே பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஏறி மெயின் பஸ் ஸ்டாண்டு வரணும். பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம திருச்செந்தூருக்கு பஸ் ஏறணும். ஸோ 2 பஸ் ஏறணும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக விடிஞ்சே போயிடுச்சு. ஸோ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு திரும்பவும் ஒரு மினி பஸ் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த பஸ் ஏறினா தான் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பஸ் ஏறி ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளாரே நம்ம கோயிலே ரீச் பண்ணிடலாங்க. இந்த ஆட்டோலாம் கொடுத்து போனீங்கன்னா மினிமம் 200 இல்லை 250 150
அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து ஆட்டோக்கெலாம் பேமெண்ட் கொடுத்து போகாதீங்க. பஸ் ஏறுறதும் தெரியாது, கோவிலுக்கு போய் இறங்குறதும் தெரியாது. நம்ம இப்போ கோவிலுக்கே வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் தெரியும் பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதை பார்த்துட்டே இருங்க. நம்ம இப்போ 2 டேஸ் பிளான் பண்ணி கோவிலுக்கு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வெளியிலலாம் ரூம் எடுத்தால் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் நிறைய கட்டியிருந்தாங்கப்பா. ஸோ சண்முகர் விடுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெர் டேவுக்கு இவ்வளோதான் சொல்ல முடியாது. ஸோ இங்கே விசேஷ நாட்களை பொறுத்து தான் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எந்த டைமிங்கில் ரூம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தாங்க கிடைக்கும். நாங்கள் 7:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி நாமளும் போய் ரூம் புக் பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் 10 AM தான் எங்களுக்கு கீயே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு நாமளும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகணும், நம்ம போய் குளிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால ஸோ ஒரு 2 hours ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இப்போ கடற்கரைக்கு போயிட்டோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கும் தேவை. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி. நாளை கணக்கா காலை நேரத்தில் திருச்செந்தூரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கடற்கரை வாவ் சூப்பர்ல. வாவ் ஐ லவ் த பிளேஸ். திருச்செந்தூர் கடற்கரை ஜாலியாக எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க. எக்கோடி மக்கள் இந்த இடத்த காண ஆவலாக இருந்தேன் இவ்வளோ நாள். இங்கே பார்த்தீங்களா இன்னைக்கு ரியலாகவே அது லைஃப்பில் நடந்துருச்சு. ஸோ மை காட், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய் பாய். நம்ம எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். வந்துட்டேன், குளிக்கலாமா? ரஷ்யா குளிக்கிறியா? குளிக்க வரீங்களா? ஆ மகேஷி அப்ப இன்னைக்கு எங்க இருக்கா? பீச்ல திருச்செந்தூர்ல இருக்கா. எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு கடற்கரையில் இப்போ குளிச்சிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க அப்பா எல்லாருமே குளிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் எவ்வளோ ஜாலியாக மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மன நிம்மதியே கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. அதுக்காக தான் எல்லாரும் திருச்செந்தூர் கடற்கரை கோவில் தேடி வர்றது. உண்மையாகவே இது ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் தான். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாள் என் லைஃப்பில் கிடச்சிது. போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன குளிச்சிட்டிங்களா? போறியா? கடற்கரையில் வந்து ஒரு குளியல் போட்டாச்சு. போயிட்டு நாழி கிணறுல ரூம் போயிட்டு திரும்ப குளிச்சுட்டு திரும்ப கடலில் குளிச்சுட்டு திரும்ப நாழி கிணறுல குளிச்சுட்டு அவர் மட்டும் போயிட்டு அவர் சாமி பார்க்கணும்.
ஒரு ஷாம்பு வாங்கிக்கிறீ, சன்சில்க் ஷாம்பு. ஒரு வழியாக நாங்களும் கரெக்டாக 10 AM பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு வழியாக சாமியை பார்க்க போகலாமா இல்லை அங்கிட்டு இருக்க பிளேஸ் எல்லாம் என்ன சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வந்து ஸோ ரூம்லேயே தான் இருந்தாங்க, அவங்க வரவே இல்லை. இப்போ நானும் பாப்பாங்கெல்லாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. யார் யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் போனால் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் தான் வை உள்ளார வை வேணும் வையின்னு வேணும் வா சொல்கிறேன். ஏதாவது வாங்கணும்னா இழுத்துட்டு போகாதே என்ன. என்னையும் மாறுங்க. இதுதான் திருச்செந்தூரோட மெயின் கோபுரம், கோவிலோட மெயின் கோபுரம். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். மெயின் கோபுரம் தேடி நாங்கள் அலைஞ்சிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கோவிலோட டெய்லிக்கும் எந்த டைமிங் ஓப்பன் பண்ணுறது, எந்த டைமில் வந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. மெயின்லேயே இந்த தெரியுது பாருங்க, இதுதான் வந்து நுழைவாயில் மெயின் கோபுரம். இப்போ நம்ம இங்கே தான் வந்து நிற்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் சாமி பார்க்கலாம் போகலை. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோபுரம் நிறைய இடத்துல வந்து ஸோ வீடியோவில் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸ் இன்ஸ்டாலலாம். இப்போ நேர்லேயே பார்க்குறேன். என் முருகனே இதோ வரேன், உன்னை பார்க்க வருகிறேன். திருச்செந்தூர் கோவிலை பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஆனால் சாமி மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியாது, உள்ளே போயிட்டு தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா தான் நேர்லேயும் பார்க்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எல்லாரும் கோபுரத்தை வணங்கிக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவும் முருகன்கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லதே நடக்கும். முருகனை கண்டிப்பாக நம்புங்க, வெற்றி நிச்சயம். அப்படியே ஒரு வழியாக முக்கால்வாசி இடத்த சுற்றி பார்த்துட்டு மெயின் கோபுர வாசலுக்கும் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours பக்கமாக நடந்தே வந்தேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ நம்ம மொட்டை போட போகிறோம், எப்போ நாழிக்கணலில் குளிச்சுட்டு எப்போ நம்ம சாமியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது அடுத்த பார்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். பாய் பாய். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.